மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு தியானத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும்போது, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அது எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு பலசாலி ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு பணபலம் உள்ளவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. ஐயா, என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்களான்னு சொல்லுங்க நினைக்கீங்களா? அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இழிவானவைகளையும் என்ன செய்தாராம்? கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனவே கர்த்தர் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க என்னை தெரிந்து கொள்ளன்னு சொல்லுங்க, கண்ணீரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, ஒரு தானியலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு வாலிபன் தான், ஆனா தானியல் அநேக வாலிபர்கள் இருந்தாங்க, ஆனா தானியலை தெரிந்து கொண்டார். அதே போல தாவீது குடும்பத்தில் அநேகர் இருந்தாங்க, ஆனா தாவீது என்ன ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்ப நிற்பாட்டும் போது ஒவ்வொருத்தரையா நிற்பாட்டும் போது இவர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால்தான் கோலியாத்தோடு அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயம் எடுத்தார். எனவே இன்றைக்கு அன்பு தேண்ட பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷங்க உங்களை தெரிந்து கொள்ளாம இருக்கலாம், நீங்க அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.